என் குருநாதர் மோ மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இந்த தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா அருமையான நேரம்ங்க. லக்னத்துக்கு 9 குடையவரான சூரியனும் 10 குடைய ஜீவனஸ்தானாதிபதியான புதனும் புகழ்ஸ்தானாதிபதியான செவ்வாயும் எல்லாருமே இந்த 3 பிளானட்டும் கோதண்ட ராகுவா விளங்கக்கூடிய ராகுவும் இந்த 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போது இந்த 3ஆம் இட உபஜயஸ்தானத்தில் உட்காந்தா தனுசு ராசிக்கு என்ன பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக அற்புதமான நேரம்ங்க. அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7 குடைய புதனமும் 10 குடைய புதனமும் 9 குடைய தர்ம பாக்கியாதிபதியோடு சேர்ந்து தர்மகர்மாதிபதி யோகத்திலையும் செவ்வாய் புகழ்ஸ்தானாதிபதியாக இருந்து தொழில்ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து 9 குடைய தர்ம பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையுங்க வேலைகளை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலைகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்குங்க. அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளுங்க. உயர் பதவிகள் கிடைக்குமானா அதுகளும் நல்ல முன்னேற்றங்கள் உயர் பதவியும் கிடைக்குங்க. பொதுவாகவே தனுசு லக்னம் தனுசு ராசியாக இருந்ததுன்னா சிறப்பான முன்னேற்றம் கொடுக்குங்க. அப்போது தனுசு ராசியில் பிறந்தவங்க இவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கவர்மெண்ட் ஜாப்பில் அதிகமான வாய்ப்பில் இருப்பாங்க. இப்படி இந்த 9 குடையவரும் 10 குடையும் சேர்ந்து இருந்தால் மட்டுமே அவங்க அரசு பணியில் இருப்பாங்க. அதை சனி பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக உறுதி பண்ணி மேலும் கடுமையாக அவர் என்ன பண்ணுவாருங்கன்னா வேலையை உறுதி பண்ணி விட்ருவாருங்க. அதனால் இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு மிக அற்புதமான நேரங்க. இந்த குரு வக்ரகதியில் நின்றுட்டாருன்னா முடிச்சிட்டாருன்னா வக்ரகதி நிவர்த்தி ஆகிட்டாருன்னா உங்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கி திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுங்க. 7ல் குரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் அதாவது 7ல் குரு வக்ரகதியில் இருந்தாலும் தன்னோட வீட்டை தான் திரும்பி பார்க்கறனால சுபமான முன்னேற்றங்களும் தொழில் தடையெல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் 3 நாள் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தனுசு ராசிக்காரங்க மிகவும் சிறப்பாக வாழ்வாங்க. தனுசு ராசி தனுசு லக்னமாக இருந்தாங்கன்னா அவங்க லெவலே வேறு மாதிரி இருக்குங்க. ரொம்ப சிறப்பாக வாழ்வாங்க. நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. வணக்கம்.